இந்த மாதிரி ஒரு ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி கூட 3 முட்டை மட்டும் சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அதிசயத்தை நீங்களே பாருங்க. இப்ப நம்ம இந்த ரெசிபி பண்றதுக்காக பாசுமதி அரிசி ஒரு கப்பளவு எடுத்து நல்லா கழுவி அந்த தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கேன் உதிரி உதிரியா. அதுல 3 முட்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை எப்படி சேர்க்கறதுனால அதோட வாடை வருமேன்னு நினைக்காதீங்க, நல்லா இருக்கும். இப்ப கடாய் ஒண்ணை ஹீட் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், நெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மல்லித்தலை, புதினா, உருளைக்கிழங்க நீட்டா கட் பண்ணிட்டு சேர்த்துருங்க. 2 கைப்பிடி கொண்ட கடலையை வேக வச்சு வச்சிருந்தேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி செம்மிலே வச்சிங்கன்னா உருளைக்கிழங்க வெந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி, 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரைஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விடுங்க. மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கலந்து விடுங்க 2வது தடவை. சிம்ல வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அருமையான எக் பிரியாணி ரெடி.